Praise the Lord. Hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார் நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது அதை நினைத்து கொண்டு கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, நீரை எங்களை அற்புதமாக நடத்துனதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. சோத்திரம், நன்றியோட சோத்திரம் ராஜா. ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற கால வேளையில் நீரை எங்களை எழுப்பினதற்காகவும் நாங்களுமே துதிக்கிற ஆண்டவர், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்று காலை வேளையில் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திர ஆண்டவர், உம்முடைய இரக்கத்துக்காக சோத்திரப்பா. உம்முடைய தயவுக்காக நன்றி ராஜா. உம்முடைய கர்த்தாவை தயவுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாத்துக்குமாக நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, நீரே நல்லவரப்பா. உம்முடைய தயவு என்றுமென்றேக்கும் உள்ளதப்பா. ஸ்தோத்திரம், நன்றியோட ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோட ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிறுமைப்பட்டவனே, அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனே, கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். அதோடைய 18வது வசனம். மகா சபையிலே உம்மையை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மையை புகழுவேன். 28வது வசனம். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி ஐக்கியமா நாம் ஒரு மனமா நாம் ஜெபிப்போம். காமன். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்து. ஒரு மனமாய் உம்மிடத்தில் நாங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன். எந்த காலத்திலும் ஏது நேரத்தும் எங்களுக்காக இறங்கி வருகிற தேவன், வாசல்களை திறக்கிற கர்த்தர், உம்முடைய கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே. சோத்திரப்பா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீரே எங்கள் ஆமேன் விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கிறவரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவர். ஏற்ற காலத்தில் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறப்பா. இன்று காலை வெள்ள உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய அற்புதங்களை செய்யும். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உம்முடைய அற்புதங்கள் கர்த்தா வெளிப்படட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர். உம்முடைய ஃபேவர் மக்களுக்காக விளங்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோய்கள் இப்போதே குணமாகட்டும். நோய்களின் கற்றுகள் மக்களை விட்டு விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவன் நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. வலிகள் மாறட்டும் அப்பா. அதுக்கு காரணமாயிருக்கிற எந்த பலவீனமாயிருந்தாலும் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பண பிரச்சனையில் ஆயிருக்கிறவர்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. வீட்டு வாடகை கொடுக்க முடியாத பாரப்படுகிறவர்கள், இபி பில்லு கட்ட முடியாத பாரப்படுகிறவர்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போது வழிகளை திறந்து கொடுக்கும் ஆண்டவரே. சூப்பர் நேச்சுரல் ரிசோர்ஸ் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புத வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள் சமாதானம் இல்லாமல் பாரப்படுகிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவ சமாதானத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. நிம்மதி அனுபவிக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன். ரொம்ப நாளாய் ஆமேன் வெளிநாட்டுக்கு போனோம் அப்படி ஆமேன் அதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளோ ட்ரை பண்ணும், இன்னும் சரியாகாமல் இருக்கிறது. விசா கிடைக்காமல் இருக்கிறது. விசா கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிகள் திறக்கப்படும். டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் கிளியர் ஆகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசா கிடைக்கட்டும். வழி திறக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் உம்முடைய ஊழியத்தை உண்மையாகவே அதை செய்ய கர்த்தருடைய கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆமென். சத்தியத்தில் அதை செய்ய கிருபை செய்யும். அற்புதங்களை செய்யும். அபிஷேகத்தை கொடு ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. நாளை நடக்க போகிற
திருச்சபையின் ஆராதனைக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் ஆமென் ஹாலில் மறக்கக்கூடாது. நாளை 8:15 நம்முடைய திருச்சபையின் ஆராதனை உண்டு. ஆதலால் இன்றைய தினம் அந்த மீட்டிங்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டான நேரத்தில் நாளைக்கு நீங்கள் கடந்து வாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று அதிகமாய் நாளை நடக்க போகிற மீட்டிங்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தர் நம்ம மத்தியத்தில் பெரிய அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை எல்லாம் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதோட 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதையே பெற்றான். ஸ்தோத்திரம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதையே பெற்றான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணினதையே நிறைவேற்றுகிறவர். ஸ்தோத்திரம். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் ஆமென் அது ஆமென் நடக்கிறதுக்கு அதோடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு ஆமென் ஒரு ப்ராசஸ், ஒரு காலம் உண்டு. அதுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ரகாமை குறித்து தான் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறது. அப்ரகாம் ஆமென் ஹல்லேலூயா விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு தகப்பனா கர்த்தர் வைத்து இருக்கிறார். அப்ரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தது. அவன் ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அவன் 25 வருடம் அப்ரகாம் காத்திருந்தது. அப்படியே நீட்டித்த பொறுமையோடு காத்திருந்துதான் அப்ரகாம் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதையே பெற்றுக்கொண்டது. ஆமென். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்ரகாம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த போது இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஜெபம் பண்ணாமல் முறுமுறுப்பாக இருந்து அப்படி எழுதலே. ஆமென். நீட்டித்த பொறுமையோட காத்திருந்தேன் என்று எழுதியிருக்கிறார். ஸோ நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இல்லை ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்தால் ஏதோ ஒரு வசனத்தால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணும்போது, வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஆமென் நமக்கு ஆமென் நம்முடைய ஆமென் ஹல்லேலூயா பிள்ளைகளோடு உள்ள ஆமென் பந்தத்தில் இல்லை நம்ம பண சம்பந்தமாய், நம்முடைய உயர்ச்சி சம்பந்தமாய், நம்முடைய ஆவிக்குரிய காரியத்து சம்பந்தமாய், வளர்ச்சியை சம்பந்தமாய் எந்த காரியமாகட்டும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணும்போது நாம் இந்த வாக்குத்தத்தத்துக்காக விசுவாசத்தோடு நாம் காத்திருந்து நம்பிக்கையோடு நாம் அதை காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோட 11வது வசனத்தை வாசிக்கும்போது இப்படிதான் எழுதி இருக்கிறது. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களே விசுவாசத்தினாலும் நீட்டிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களையே பின்பற்றுகிறவர்களாயிருந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது நாம் அந்த வாக்குத்தத்தத்தில் அசதியாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களே விசுவாசத்தினாலும் நீட்டிய பொறுமையினாலும் ஹல்லேலூயா நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும், நமக்குள்ள நீட்டித்த பொறுமை உண்டாயிருக்கணும். ஆமென். யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறாரோ அவங்களுக்குள்ளே எல்லாம் என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. விசுவாசத்தோடு கூட தான் அதை பெற்றுக்கொண்டது. ஸ்தோத்திரம். ஆமென். சைனையில் இருக்கிற ஒரு ஆமென் மூங்கில் மரத்தை குறித்து ஒரு ஆமென் ஸ்டோரி நான் அதை வாசித்தது. அது இப்படி தான் எழுதியிருக்குது. அந்த மூங்கில் ட்ரீ அந்த செடியை ஆமென் அதை நடும்போது, அதை விதைக்கும் போது அது ஒரு 5 வருடம் அதுக்கு ஆமென் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு வேண்டதெல்லாம் செஞ்சு. ஆனால் 5 வருஷத்தில் எதுவுமே காணாது. ஆமென். 5 வருஷத்துக்கு அப்புறம் இது வளர ஆரம்பிக்கும். அந்த 6 ஆഴ്ചக்குள்ளே இந்த ஆமென் மூங்கில் மரம் பெரிய மரமாக மாறும். ரொம்ப உயரமாக அது வளரும். ஸ்தோத்திரம். 5 வருஷம் எதுவுமே பார்க்க மாட்டான். ஆனால் 6 வீக்குக்குள்ளே 6 ஆഴ്ചக்குள்ளே இது ஒரு பெரிய மரமாக மாறும். பாருங்க, இந்த 5 வருஷம் இந்த 6 மாசத்துல இது வளர்ந்தது. அப்படி கேட்டிங்கன்னா உண்மையாக சொன்னீங்கன்னா இந்த 5 வருஷம் நட்ட ஆமென் அந்த நாளில் இருந்து இது வளர ஆரம்பித்தது. ஆனால் அது மேலே எதுவும் பார்த்ததே கிடையாது. அது கீழே அதோட வேறு ஆமென் அது ஓடிட்டு இருந்தது. அது ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்தது. ஆமென். இந்த 5 வருஷமும் இந்த மரத்தோட வளர்ச்சி வந்து கீழே தான் இருந்தது. ஆமென். மேலே இந்த வளர்ச்சி வந்தது வெறும் 6 ஆഴ്ചக்குள்ளே. இந்த மூங்கில் மரம் பெரிய ஒரு மரமாக மாறினதே பார்க்க முடியும். பாருங்க, இப்படித்தான் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணும்போது அது ஒரு வேளை நம்மளால பார்க்க முடியாது.
எதுவுமே அது காண முடியாது, ரொம்ப நாளாகும் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் நீங்க பயப்படக்கூடாது. அந்த வாக்கு தத்தத்துக்கு ஏற்றதாக இருக்கிற காரியங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஹல்லேலூயா நமக்காக செஞ்சுட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அபக்குக்கு அவன் 2ஆம் அதிகாரம் அதோடைய 3வது வசனத்தை வாசிக்கும் போது, குறித்த காலத்துக்கு அவன் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம். ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைக்கும் போது, 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ அது உங்களுக்கு கைக்கு வராமல் இருக்கும்போது, அது கிடைக்காமல் இருக்கும்போது, அது பெற்றுக்கொள்ளாத முடி ஒரு தடைகள் இருக்கும்போது நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த வாக்குத்தத்தம் இல்லை, அது நஷ்டப்பட்டு போனேன் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. அது வரும். ஹல்லேலூயா. அந்த வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றதாயிருக்கிற காலங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளபடி ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த வாக்குத்தத்தங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலமிலே ஆமென் அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறான். ஆமென். ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை கண் முன்பாக கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். நீங்களே அதை அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபையை செய்வார். பிரியமானவர்களே, ஆமென். சிலர் சொல்ற மாதிரி ஆமென் கர்த்தர் வராது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய வாக்குத்தத்தம் கர்த்தர் வரும், அதுதான். ஆதலால் அந்த வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் காத்திருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் வரும். நமக்கு சொன்ன காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றும். வழிகள் திறக்கப்படும். உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். கர்த்தரோட வரவோடு கூட எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தோடு கூட எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடலுக்கரையிலே மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.